students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Euler's methodல வந்து பாத்தீங்கன்னா exact solution find out பண்ண சொன்னாங்க அப்படினா எப்படி find out பண்றது அப்படினு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question ரீட் பண்ணிக்கலாம். Solve dy by dx equal to 1 minus y அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. And then வந்து பாத்தீங்கன்னா initial condition y of 0 equal to 0 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த range x ஓட range வந்து பாத்தீங்கன்னா 0 ல இருந்து 0.2 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. Using h ஓட value 0.1 அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க. Euler's method யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. Compute the answers with exact solution. Exact solution நம்மள find out பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர்ல கொடுத்தது வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். dy by dx equal to 1 minus y. இந்த வேல்யூ நம்ம எப்படி எடுப்போம்னா f of x, y அப்படின்னு எழுதுவோமா. தென் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன் y of 0 equal to 0 னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து x நாட் ஓட வேல்யூ y நாட் ஓட வேல்யூ எழுதிக்கிட்டோம். h ஓட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.1 னு சொல்லிட்டு கிவன்ல கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நமக்கு x ஓட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 0 ல இருந்து 0.2 வரைக்கும். அப்ப என்னென்ன வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா y of 0 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். y of 0.1 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். y of 0.2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இங்க சஃபிக்ஸ் 0 1 2 ஓகேங்களா? சஃபிக்ஸ் 0ங்கிறது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இந்த y நாட் ஓட வேல்யூ தான் எப்படின்னா y நாட் ஆஃப் 0 ஓட வேல்யூ தான் 0 ஓகேங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சா போதும் அப்படினா இந்த டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதான் வந்து பாத்தீங்கன்னா Euler's method கூடிய ஃபார்முலா. அதோட வேல்யூ தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா m ஓட வேல்யூ 0 அப்படினு போட்டுட்டேன்னா எனக்கு y1 ன்ற டேர்ம் வந்து கிடைக்கும். அப்போ m ஓட வேல்யூ 0 னு சொல்லிட்டு இந்த ஃபுல் டேர்ம்லயே நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ புட் m equal to 0. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. இன் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ y1 equal to y0 plus hf of x0, y0 அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். y0 ஓட வேல்யூ 0, h ஓட வேல்யூ 0.1 னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. f of x0, y0 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க f givenல கொடுத்திருக்காங்க பாருங்க. f of x, y ஓட வேல்யூ 1 minus y னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா x க்கு பதிலா x0 னும் y க்கு பதிலா y0 னும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். y அப்படினா இங்க 1 minus y0 னு எழுதலாம். ஓகேங்களா? ஏனா y க்கு பதிலா y0 இருக்கு. சோ அப்போ 1 minus y0 அப்படினு எழுதிக்கோங்க. அப்போ 0 plus 0.1 into 1 minus y0 வேல்யூ என்னது givenல கொடுத்திருந்தாங்க 0 னு கொடுத்திருந்தாங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0.1 into 1 னு வந்து கிடைக்கும். அப்போ y1 of 0.1 ஓட வேல்யூ என்னன்னா 0.1. சரிங்களா? இங்க y1 அப்படிங்கிறது y1 of 0.1 அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ y2 of 0.2 நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்போ இங்க 2 வேணும் அப்படினா m க்கு பதிலா 1 வந்து போட்டீங்கன்னா 1 plus 1 ங்கிறது 2 ஆயிடும். சரிங்களா? இப்போ m க்கு பதிலா 1 னு சொல்லிட்டு இந்த ஹோல் டேர்ம்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ y2 equal to y1 plus hf of x1, y1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். y1 ஓட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 0.1 னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். h ஓட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.1 தான். f of x1, y1 எப்படி எழுதுவோம்னா 1 minus y1 அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஏன்னா givenல வந்து பாத்தீங்கன்னா 1 minus y னு கொடுத்திருக்காங்க. இங்க y க்கு பதிலா y1. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 minus y1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ 0.1 plus 0.1 into 1 minus y1 ஓட வேல்யூ என்னன்னா 0.1 plus 0.1 into இதுல மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0.9 னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 0.09 கிடைச்சிருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.19. ஓகேங்களா? அப்போ y2 of 0.2 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.19 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நீங்க இதோடயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் சொல்யூஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதனால நம்ம என்ன எக்ஸாக்ட் சொல்யூஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். givenல கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கோங்க. dy by dx equal to 1 minus y னு சொல்லி கொடுத்தாங்க. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் மூலமா இந்த 1 minus y ல அந்த சைடு வந்து கொண்டு வந்துறேன். அப்போ dy by 1 minus y equal to dx அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த டேர்ம் என்ன பண்ண போறேன்னா இன்டகிரேட் வந்து பண்ண போறேன். ஓகேவா? இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்னா dy by 1 minus y equal to integral dx அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. 1 by x into dx இன்டகிரேட் பண்ணனா என்ன கிடைக்கும்னா log x னு கிடைக்கும். இங்க x க்கு பதிலா 1 minus y ங்கிறது இருக்கு. சோ அப்ப எப்படி கிடைக்கும்னா log of 1 minus y னு சொல்லி கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் இல்ல. அப்ப 1 இருக்குறதா அர்த்தமா அப்ப 1 இன்டகிரேட் பண்ணீங்கன்னா x அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. plus log c அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் log c அப்படின்றது கிடைச்சிருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா log of 1 minus y log c இந்த சைடு வந்தா minus log c னு சொல்லி கிடைக்கும் equal to x. இப்போ வந்து பாத்தீங்கன்னா log a minus log b எப்படி எழுதலாம்னா log of a by b னு எழுதலாம். அப்ப எப்படி கிடைக்கும்னா log of c by
1 மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை எக்ஸ்போனன்ஷியல் வந்து எடுத்தீங்க அப்படின்னா சி பை 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்னா லாக் எக்ஸ்போனன்ஷியல் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. எனக்கு சியோட வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ இந்த டேர்ம் நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன கிடைக்கும்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் ஒய்ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ. நமக்கு கிவனில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா? இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்னா சி ஈக்குவல் டு இ பவர் 0 இன்ட்டு 1 மைனஸ் 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிதிங் பவர் 0 வந்து 1ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இங்கே 1 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்னா சியோட வேல்யூ 1ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ சியோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு நான் இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி என்ன கிடைக்கும்னா 1 ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் ஒய்ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போது 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 பை இ பவர் எக்ஸ்ன்னு சொல்லி கிடைக்குமா? இந்த வேல்யூஸை இங்கே சரி கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? அப்போ எனக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே எனக்கு ஒய்யோட வேல்யூ தான் எனக்கு தேவை. ஸோ அப்போ இந்த 1 இங்கே இருக்கு இல்லையா, அந்த சைடு போயிடுச்சுன்னா -1 ஆகிடும். அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு பை இ பவர் எக்ஸ் -1ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ இந்த மைனஸையும் நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1 பை இ பவர் எக்ஸ் -1ன்னு சொல்லி கிடைக்குதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு மைனஸ், இது நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். அப்போ 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் டிவைட் பை இ பவர் எக்ஸ்ன்னு சொல்லி நான் மேலே வந்து கொண்டு போயிட்டேன் அப்படின்னா y ஈக்குவல் டு மைனஸ் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ பவர் மைனஸ் எக்ஸை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸு மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு 1 ஆகிடுமா? அப்போது இ பவர் மைனஸ் எக்ஸு -1. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு போயிட்டேன். அப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எக்ஸோட ரேஞ்ச் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸுக்கு பதிலாக 0.1 வந்து போட்டிங்கன்னா எனக்கு 0.09516ன்னு கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0.2 வந்து போட்டிங்கன்னா எனக்கு இப்போ ஒரு -2 ஈக்குவல் டு அப்போ என்ன கிடைக்கும்? 0.18127 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சொல்யூஷன். ஓகேங்களா? நீங்கள் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னதுனால மட்டும்தான் நம்ம எக்ஸாக்ட் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.